கந்தர்வக்கோட்டை பாஜக வேட்பாளர் உதயகுமாரை ஆதரித்து மகாராஷ்டிரா சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கரம்பக்குடி பகுதியில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உதயகுமாரை ஆதரித்து மும்பை சயான் கோழிவாடா தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களை தினசரி சந்தித்து குறைகளை தீர்ப்பவரே உண்மையான மக்கள் பிரதிநிதி என்றும், பாஜக வெற்றி பெற்றால் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என உறுதியளித்து மக்களிடம் ஆதரவு திரட்டினார். நான் காலையில 11 மணிக்கு எம்எல்ஏ ஆபீஸ்ல உட்கார்ந்தாங்க. என்னோட ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் உட்கார்றேன். திருப்பி நைட்டு 7:30 மணி 8 மணிக்கு உட்கார்ந்தா நைட்டு 1 மணி வரைக்கும் உட்கார்றேன். காலையில யார சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க முடியாதா? அவர் ஈவினிங் வந்து என்ன பாருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது மட்டும் உரிமை கிடையாது. டெய்லி அந்த மக்களை சந்தித்து குறைகளை தீர்த்து அவரோட பேசுறவன் தான் உண்மையான சட்டமன்ற உறுப்பினர். அந்த முழு உறுப்பினரை நீங்க பார்க்கவே முடியாது. எங்க பார்க்க முடியும்? யார் வேலை செய்யறாங்களோ அது எந்த கட்சியா இருந்தாலும் ஓட்டு போடுங்க. யார் மக்களை ஏமாத்துறானோ அவனை விரட்டி அடிக்கிற வேலையை நீங்க பாருங்க. இல்லைன்னா இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. திருப்பி ஓட்டு வாங்கி போய் சொல்லி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டா சொல்றேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பெரிய ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல், ஆரம்ப சுகாதார நிலையம். இந்த ஆஸ்பத்திரிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? யார் போனாலும் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீங்க தஞ்சாவூர் போங்க, புதுக்கோட்டைக்கு போங்க, ஆலங்குடிக்கு போங்க. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க? ஒரு சிடி ஸ்கேன் பண்ண முடியாது, எக்ஸ்ரே பண்ண முடியாது, எம்ஆர்ஐ பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் நான் சின்ன வயசுல இருந்த அதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னையா பண்ணாரு? ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தா கேளுங்க. எனக்கு எங்கப்பா ஹாஸ்பிட்டல், எங்க இருக்கு ரோடு? கரம்பக்குடி டவுன்ல பாதாள சாக்கடை எங்க இருக்கு? யார் கேட்கறது? உங்கள்கிட்ட உரிமை இருக்கு, உங்கள்கிட்ட சக்தி இருக்கு. மனிதனுடைய ஜனநாயக உரிமையே முதல்ல ஓட்டுரிமை. இந்த ஓட்டுரிமை நீங்க முதல்ல ஏதோ ஆகி போச்சு, 5 வருஷம் போயிடுச்சு, திருப்பி மாத்தி போட்டீங்க. திருப்பி 5 வருஷம் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கா எந்த சலுகைக்கு எதுக்க நீங்க போனீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஆலங்குடி போயிட்டே இருக்க. நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இதை பூரா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க. நானும் கூட இருப்பேன். சும்மா வெட்டி பேசுறதா இங்க வரமாட்டேன். நம்ம ஊர் ஆளுங்க என்ன விட்டுருவீங்களா? என்ன பெரிய வீராப்பா பேசுறீங்க, எங்க ஹாஸ்பிட்டல் நீங்க கேட்பீங்க. நான் நின்று கட்டி கொடுக்குறேன் முடியும் என்னால. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.